அனைவருக்கும் வணக்கம். சீரியலுக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் பார்த்து 2 பேருமே அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு மீனா முத்து 2 பேருமே சரி தாத்தா அப்போ ரொம்ப நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, நாங்களும் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்களும் எங்ககிட்ட பேசுங்க, அப்பப்போ நாங்களும் வந்து பார்க்குறோம் தாத்தா உங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ திருப்தியாக இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு நல்ல சொந்தத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து தாத்தா வந்துட்டு முத்து இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு, என்ன தாத்தா அப்படிங்க இந்த மாதிரி ஃபோனு அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஃபோனை வாங்குறாங்க. என்ன தாத்தா ஃபோன் அப்படிங்க, இல்லைப்பா அன்றைக்கி நம்ம இதில் ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து இந்த ஃபோனை வந்து மிஸ் பண்ணிடுச்சு, யார் என்னன்னு எனக்கெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும், நீயே கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா ஓகேன்ட்டு பேண்ட் பேக்கில் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மீனா அந்த ஃபோனை பத்திரமா வச்சிரு, அடுத்து நம்ம எப்படி விசாரிக்கணும் அப்போ விசாரிச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு மீனா வந்துட்டு ஃபோன் இல்லாமல் இப்படி தொலைப்பாங்க, என்னங்க இப்படி கவனக்குறைவாக இருக்காங்க, பத்திரமா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஏங்க இதே மாதிரி தானே நீங்களும் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் ஃபோன் வச்சுருப்பாங்க மீனா அப்படிங்கிறாங்க. பார்க்குறக்கு இதே மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி கூட பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனாக மாட்டேங்குது, சார்ஜ் இல்லை போலுக்கு அப்படிங்கிறாங்க. சரி சார்ஜ் போட்டு வைப்போம் அப்படின்ட்டு சார்ஜ் போடுறாங்க. சார்ஜ் போட்ட உடனே ஓப்பன் ஆகுது. பார்த்தா முத்து மீனாவோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு இன்டெக்ஷனில் இருக்குது. நம்ம ஃபோன் தான், என்னோடய ஃபோன் தான் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது காணாமல் போச்சு தானே அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்பான்ட்டு சீக்கிரமாக வந்து அவங்க அப்பா கிட்ட விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த செருப்பு தைக்க தாத்தா கொடுத்தாருன்னு எல்லா விவரத்தையும் சொல்லவும், இதை வந்து அவங்க ரூமில் இருந்து ரோஹிணி வந்து ஒட்டு வச்சிடுறாங்க. ஐயோ இந்த ஃபோன் இவன் கைக்க போச்சு, வித்யா நீ கடலில் போட்டேன்னு சொல்லி சொன்ன, ஆனால் நீ என்னையே ஏமாத்திட்டியா, உன்னை வரேன் அப்படின்ட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வித்யாட்ட கேட்குறாங்க, அந்த ஃபோன் எங்க, நீ எந்த ஃபோனு, ஏன் ஃபோனா, சார்ஜ் போட்டிருக்கேன் டி, கால் பண்ணியா, ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், சரி நான் நூடுல்ஸ் போடுறேன் சாப்பிடு பசிக்குதுன்னு, உனக்கு சேர்த்து போடவா, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் பேசு, இந்த முத்துவோட ஃபோனு எங்கே அப்படிங்கிறாங்க. முத்துவோட ஃபோனு கடலில் போட்டேனே, எந்த கடலில், பசிபிக் கடலையா, இந்தியன் பெருங்கடலையா, ஓஷன்னு, எந்த ஓஷனில் அப்படிங்கிறாங்க. என்னடி வரைபடத்தில் உள்ள மேப்பில் உள்ள கடலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறாங்க. எந்த கடலில் போட்டேன்னா, அது இந்த பெசன் நகர் பீச்சுன்னு. பெசன் நகர்லையா, அன்றைக்கி என்னென்னா என்கிட்ட மெரினா பீச்சில் அப்படின்னு. அதுதான் எல்லாமே ஒரே இடத்துல வர கடல் தானே, ஸோ போட்டே இந்நேரம் அது ஸ்ரீலங்காலாம் போய் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாத வித்யா, நீ என்கிட்டக்கே இப்போ வர பொய் சொல்கிற பார்த்தியான்ட்டு வித்யாவுக்கு ரோஹிணிக்கு பயங்கரமாக சண்டை வருது. நான் என் லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பாடுபடுறேன், நீ நடன அசால்ட்டாக சொல்கிறேன், இப்போ அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியுமா, முத்து கையில் கிடச்சிருக்குன்னு. முத்து கையில் அது எப்படி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை தான் நானும் கேட்குறேன், உண்மையை சொல், அந்த ஃபோனை என்ன தான் பண்ண நீ அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நீ சொன்ன, நான் வந்து ஆண்டவே வந்துட்டு இருந்தேன், வர வழியில் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி அப்படி சொன்னால் கோவப்படுவீல, அதுக்காக தான் நான் இப்படி போய் பேசினேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்ட்டே போய் பேசல, உன்னை ஃப்ரெண்டாக நான் நினச்சது தப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. ரொம்ப ஓவராக இருங்க, அது உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கொஞ்சமாவது ஒரு சுய புத்தி இருக்கா, கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா, அந்த ஃபோனை கூட பத்திரப்படுத்துகிற அறிவு இல்லையான்னு இந்த மாதிரி திட்டம் வித்யாவுக்கும் கோவம் வந்துருச்சு. போதும் நிறுத்தடி, என்னடி ரொம்ப ஓவராக தான் பேசுகிற நீ, என்னமோ என் மாமியார் மாதிரி ரொம்பலாம் கேள்வி கேட்குற நீ, நான் உன் ஃப்ரெண்டுன்னு நீ என்னை நினைக்க கூட இல்லையே கொஞ்சம் கூட, நீ உன்னோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பேர்கிட்ட போய் பேசியிருக்கேன், நானும் அதே மாதிரி உனக்கு அந்த பொய்யெல்லாம் சமாளிக்க எத்தனை நான் உனக்காக போய் பேசியிருக்கேன், கடைசியாக அவங்களெல்லாம் ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு என்ன நிச்சயம், இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் உன்னை எவ்வளோ ஆசையாக எவ்வளோ நம்பிக்கையோடு என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பேசுறிய வித்தியா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நீ என்னை ஃப்ரெண்டு மாதிரி நடத்தவே இல்லையே, இந்த இடத்த விட்டு அப்படிங்கிறாங்க. சரி போறேன்ட்டு 2 பேரும் சண்டை போட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மொட்டை மாடியில் முத்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்நேரம் வந்து மீனாவும் வராங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஃபோனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன்னு. சரி இந்த ஃபோன் யார் தான் இதுன்ட்டு பண்ணேன், அதான் உன் தம்பிகிட்ட கேட்போம் பார்க்குறேன்ட்டு அவனோட தம்பிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபோனை பற்றி எதுவும் சிட்டியோட ஆள்கிட்ட கேட்டேன்னு. ஆமாம்மாம்மா சிட்டி கூட பழகிற ஒருத்தன் நெருக்கமானவன் தான், அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து சிட்டி கண்டிப்பாக அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோ வந்து வெளியிட்டிருக்க மாட்டான், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிறான். தோணுது அதெல்லாம் தெரியாதுடா, அதெல்லாம் வேண்டியதில்லடா, நம்பிக்கையான ஆள் தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாம்மா நம்பிக்கையான ஆள் தான், இன்னொரு 3 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்ககிட்ட விசாரித்தா சிட்டிக்கு சந்தேகம் வந்துடும், அப்புறம் உஷாராயிருவான், அதனால் அவன்கிட்ட கேட்கலன்னு. சரி நீ அவன்கிட்ட கேட்ட வரைக்கும் போதும், இனிமேல் அவன்கிட்ட சவகாசம் வச்சுக்கிடாத, தேவையில்லாமல் அந்த சீட்டிக்கிட்ட பழக்கம் பண்ணாத அப்படின்ட்டு மீனா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. எம்மா அக்கா பாசம் இல்லை கொஞ்சம் பொறுக்கா, இனிமேல் நீ அந்த தலைவிட வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் நாங்கள் சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் தாத்தா வந்து ஒரு லேடி தான் அந்த ஃபோனை வந்து வச்சுட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லேடி இந்த பார்லர் அம்மா இருக்கக்கூடாதுன்னு. என்னங்க சொல்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள், அவங்க எப்படிங்க நம்மளுக்கு வந்து கெடுதல் நினைப்பாங்க, அந்த சிட்டி தாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் வெளியிட்ட மாதிரி தெரியலங்கிறானே, இவன் சத்தியா நம்பிக்கையாக தானே சொல்கிறான், அப்போ இந்த பார்லர் அம்மா மேலே தான் எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவங்க மேலே சந்தேகப்படல மாமா அப்படிங்கிறாங்க. நீ தான் அவங்க நம்ம வீட்டு ஆளுன்னு நினைக்கிறான், ஆனால் அவங்களாம் நம்ம அப்படி நினைக்கல, அவனும் சரி இந்த மனோஜும் சரி அவங்க நல்லா இருக்கணும்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறாங்க.
அதுக்கடுத்து ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு வித்யாவாக இருக்குமோனே, ச்சே வித்யா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு குழந்தை பெற்றுக்க வயசு வந்திருக்கு. ஆனால் நீயே ஒரு குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரையும் நம்ப முடியாது மீனா. சரி இப்போ இந்த ஃபோனை எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணுற, அந்த தாத்தா கிட்டக்க ஃபோட்டோ அனுப்புவோம் நம்ம. இவா தானே ரோஹிணி ஃபோட்டோவையும் வித்யா ஃபோட்டோ இதில் யாருன்னு சொல்லி தாத்தாட்ட கேட்டால் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆமாம் உன்கிட்ட வித்யாவோட ஃபோட்டோ இருக்கானே, நான் எதுக்குங்க அவங்க ஃபோட்டோ வச்சுக்க போகிறேன், ஏன்ட்டு அதெல்லாம் இல்லைன்னு. சரி நீ நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒன்று பேசி இந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்ற அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த மறுநாள் காலையில் வித்யாவோட காட்டுறாங்க. வித்யா வந்து வீட்டு கதவை திறந்து வெளியில் வராங்க. பார்த்தா அந்த முருகன் இருக்காரு. என்னங்க நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, எப்போலேருந்து இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வர வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை நிஜமா சத்தியமா இப்போ தான் நடந்து வந்து ஸ்டெப்பு உங்கள் வீட்டுக்கு நேரம் வைக்கிறேன், நீங்களே கதை திறந்துட்டீங்க. என்னங்க 2 நாள் உங்களை ஆளையே காணும், வீட்டுக்குள்ளே இருந்துட்டிங்களா என்ன அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை 2 நாளாக நீங்கள் ஆஃபீஸ்க்கும் போகலை, எப்போயுமே இந்த டைத்து தான் ஆஃபீஸ்க்கு போவீங்க, 2 நாள் ஆளை காணோம், அதான் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறேன். என்னை வந்து வேவு பார்த்துட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, அன்பு வச்சுருக்கிறவங்களும் உங்களையெல்லாம் கவனிப்பாங்க தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஏன் மேலே அன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உடம்பு சரியில்லையே என்னமோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன் அவ்வளோதான், இன்றைக்கி கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. என்ன குட் மார்னிங்கானே. ஆமாங்க ஒன்று செய்யணும்னு தோணிச்சு, உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு, அதுக்காக தான் வந்தேன், சொல்லிவிட்டேன் நான் கிளம்புறேன், எங்கே போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க. ஓ இருங்க ஒரு நிமிஷம், அன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்களே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் நினைக்கிறேன் நான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறாரு முருகன் போனதுமே வித்யா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டே இருக்காங்க. அனாரும் வந்து கரெக்டாக மீனா வந்துடுறாங்க. வித்யான்னு கூப்பிட்றாங்க. வித்யாவுக்கு காதே கேட்கல, அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. வித்யா என்னங்க இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னே. ஓ மீனாவா, வாங்க என்ன மீனா இந்த பக்கம்னே. இல்லை இங்கிட்ட ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன், என்னங்க இப்படி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஒருத்தர் என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா. ஐயோ ஃபாலோ பண்ணுறாருங்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. ஐயோ அவ்வளோலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவருங்க, சிரிச்சாப்பிலே இருக்கார் எப்போ பார்த்தாலும்னே. அதுக்குன்னு ஏதாவது ஆபத்து வந்துட போதுங்க, முதல்ல அது என்ன ஏதுன்னு பாருங்கண்ணே. சரி அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஆபத்து இல்லை, நல்லவராக தான் இருக்கார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி தான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட விவரம் கேட்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏங்க யார் மேலேயாவது லவ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்லேயும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்கள்ட்ட விவரம் கேட்போம் பார்த்தேனே. வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய ஃபோனை வாங்குங்க, ஃபோனை வாங்கி ஒரு நாள் நீங்கள் வச்சுருங்க, அவருக்கு எங்கெல்லாம் கால் வருது, யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வருது, எப்படிலாம் மெசேஜ் வருது, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்த்தாலே அவருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னே. இது ரொம்ப நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படிங்கிறாங்க. புதுசெல்லாம் இல்லைங்க, ஏற்கனவே நிறையா படத்தில் வந்திருக்கு தானங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஓகே அப்போ நான் அவருடைய ஃபோனை நான் வாங்கி அதை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. சரி உங்கள் முகம் பயங்கரமாக வெக்கத்தில் ரொம்ப சிவந்து போயிருக்கே அப்படிங்கிறாங்க மீனா வந்து. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, சும்மா இருங்க நீங்கள் வேறு அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா நிஜமாக தான், நீங்கள் அப்படியே சிவந்து போய் அப்படியே அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, நான் வேணா இதில் ஃபோட்டோ பிடிச்சி காட்டட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இருங்க வித்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பாருங்க அப்படின்ட்டு வித்யா வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சரிங்க நான் வந்து ஒரு வேலையாக வந்தேன், அந்த வேலை வந்து உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன், சரி அப்படியே போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி வெளியே போனால் அவர் வீட்டுக்கார் காரில் இருக்காங்க. அப்புறம் இருந்தாங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் உள்ள ஃபோட்டோலாம் கொடுத்துட்றாங்க. வர சூப்பராக டேலண்ட்டாக நீ உனக்கு ரொம்ப மூளை இருக்குது மீனா, உனக்கு நல்லா வேலை பார்க்குற அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து உடனே அவங்க வந்து அந்த பாட்டியோட தாத்தாவோட ரிலேஷன்ஸ் ஏது இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு ஃபோனும் போட்டுறாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க, தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களாண்ணா. நல்லா இருக்காங்க முத்துனே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன அப்படிங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அது தாத்தா பாட்டிக்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறாங்க. அதில் 2 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அதில் யார் அந்த ஃபோனை தவற விட்டாங்கன்னு சொல்லி கேட்கணுங்க. இந்த மாதிரி வேலை விஷயமா நான் வந்து வெளியூருக்கு வந்திருக்கேன், ஸோ நான் ஊருக்கு போக 2 நாள் ஆகும், 2 நாள் கழித்து கண்டிப்பாக தாத்தா பாட்டிகிட்ட காமிச்சு உடனே உங்களுக்கு சொல்கிறேன்னே, என்ன கொஞ்சம் அவசரன்னே, கொஞ்சம் மறக்காமல் கண்டிப்பாக தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஓகே அப்படின்ட்டு அப்புறம் மீனா என்னங்க அப்படிங்கிறாங்க. அவர் வெளியூர் போயிருக்காருண்ணா. ஐயோ இன்னும் 2 நாள் ஆகுமாண்ணே, எத்தனையோ நாள் பொறுத்துட்டோம், இந்த 2 நாள் பொறுத்துருக்க மாட்டோமா, அதெல்லாம் பொறுத்து நம்ம அந்த 2 நாள் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துதுங்கிறாங்க. சரிங்க அந்த ரோகிணி தான் பண்ணாங்களா இல்லை வித்யாவா அப்படிங்கிறத